நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் மகேஷும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த டிரைவரோட பிளான் தான். இப்படி ஏதாவது சீனை க்ரியேட் பண்ணி ரேவதியை மடக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்புறம் எதுக்கு அவன் எங்கள் 2 பேரோட லவ்வை சேர்த்து வைக்க பார்த்தான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சும்மா போயிடா. அப்போ தானே ரேவதியோட மனசில் இடம் பிடிக்க முடியும். பரவாயில்லப்பா, டிரைவர் ரொம்ப நல்ல மனுஷன், நம்மளோட லவ்வெல்லாம் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு நினப்பல்ல. அதுக்காண்டி தான் அவன் இப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிகிட்டு இருக்கா. நீயே யோசித்து பாரு, அன்றைக்கி நடந்ததுலேருந்து எனக்கு அவனை பார்த்தாலே கோவமாக வருது. முதலுதவி பண்ணுறேன் அது இதுன்னு எல்லாமே அவனுக்கு ஃபேவராகவே பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு ரேவதியை மடக்கி சொத்தெல்லாம் அமுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ சொன்ன மாதிரி நடந்துருமா? அப்போ ரேவதிக்கு எனக்கு கல்யாணம் நடக்காதா? அப்போ சொத்து எனக்கு இல்லையா? நம்ம வந்துட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்ல, வாயை மூடு, எதுக்கு இப்படிலாம் பயந்துட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவனை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், ஆனால் அவனை என்ன பண்ணுறது? என்ன பண்ணாலும் தப்பிச்சிடுறானே அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்கோ, அந்த சாமுண்டீஸ்வரி மேடமே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா? அப்படி என்ன பிளானு அப்படின்னு கேட்க, அதை நான் செஞ்சுட்டு வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேவதியும் மனசு மாதிரி டிரைவரை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ரேவதி அப்படியெல்லாம் சொல்லுவாளா அப்படின்னு சொல்ல, அட கூமுட்ட, அவள் என்ன உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கையா? அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு வந்துட்டு நம்ம மேலே உள்ள ஒரு அனுதாபம் தான். நம்மளோட அம்மாவால் தான் அவங்க வீட்டில் இப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு, ஊரில் யாருமே வந்துட்டு அவங்கள மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு அனுதாபத்தால் தான் நமக்கு அவள் ஹெல்ப் பண்ணுறதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கா. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு பார்க்கு பீச்சு அப்படின்னு நாங்கள் எங்கேயுமே அவுட்டிங் வெளியில் போய் சுற்றினது கிடையாது, மணிக்கணக்காக ஃபோனில் பேசினது கிடையாது. எப்போனா என்ன ஏதுன்னு பேசிட்டு ஃபோனை வச்சுருவோம். அப்படி இருக்கும்போது என்ன இப்படி அவள் லவ் பண்ண முடியும்? நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொன்னதுமே, ஆமாம் இப்போ அன்னைக்கு கூட மண்டபத்தில் நீ கொஞ்ச நேரம் இல்லைன்னு என் டிரைவர் தான் என் மாப்பிள்ளைன்றுச்சு அந்த அம்மா. உடனே ரேவதி சரின்னு சொல்லிட்டு கையில் மோதிரத்தை போட போயிட்டால. அப்போது அவங்க அம்மா சொன்னால் அவள் என்ன வேணால் செய்வா. நாளைக்கே வந்துட்டு மகேஷ் மாப்பிள்ளை இல்லை, டிரைவர் தான் என் வீட்டு மாப்பிள்ளை, தாலியை கட்டுன்னு சொன்னான்னு வச்சுக்கோமே, சரின்னு சொல்லிட்டு இவளும் கழுத்தை நீட்டிடுவா. அப்புறம் நம்ம நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்குற பொண்ணு அவ அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு திருதுன்னு முழிக்கிறாங்க. சரி விடு, அவனை வெளியில் அனுப்பிச்சிட, வேலையை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யாருக்கு தெரியாமல் ஊர் ஃபுல்லாக போய் சாமுண்டீஸ்வரி டிரைவர் லவ் ரேவதி அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு கடைசியாக சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்த விட்டுட்டோன்னா எப்படி? இங்கே எழுதினால தானே மெயின் ஸ்கெட்சே, இதை பார்த்து தானே எல்லா ஆட்டமும் வந்துட்டு தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி டிரைவர் லவ் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு எழுதுறாங்க. அவங்க எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டு தூக்கத்தில் இருக்கவையே யாருமா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆத்தடியா தான் நம்ம இங்கே இருந்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து மாயா கிளம்பி சைடில் போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. காலையில் இதை எல்லாருமே வந்துட்டு பார்க்க போகிறாங்க. ஊரோட அந்த சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டை பார்த்து காரி துப்ப போகிறாங்க. அந்த வீடே காலையில் அதிரப்போகுது, அது மட்டும் உறுதி. நம்ம ரூட்டு கிளியர், என் பிளான் வந்துட்டு சக்ஸஸ். அப்புறம் அந்த மேடமே அந்த டிரைவரை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாயா குடுகுடுன்னு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படியே கெத்தாக வந்துட்டு அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. டிரைவர் ஏன் கிட்டையாக வந்து நீ ஆட்டத்தை காமிச்சிட்ருக்க? நான் ஒரு வேலையில் இறங்கிட்டேன்னா என்னை ஜெயிக்க யாரையுமே நான் விட்டது கிடையாது. நீ காலையில் என்ன ஆக போகிறேன்னு பாரு, அந்த விடியலுக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் விடியுது. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த எழுதினதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்னம்மா இது இப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல, ஆமாம்மா அந்த டிரைவர் பையனாப்பில் என்ன ஊருக்கா போயிருக்கான், அவங்க வீட்டிலே தானே குடியாக கிடக்கான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல, பணக்கார வீட்டிலலாம் இப்படி தான் போலம்மா, பார்த்து சூதுவாதமாக இருந்துக்கணும், நம்ம தான் பணக்காரங்க வீட்டு சம்மந்தம் நமக்கு எதுக்கு அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்ல, இந்த டிரைவர் இப்படிப்பட்டவனா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி தெரியுதம்மா அப்படின்னு சொல்ல, வெளியில தான் அப்படியெல்லாம் நடிப்பு, உள்ளே என்னென்ன கர்மாந்தரம் நடக்கும் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க சொல்ல, மாற்றி மாற்றி இந்த கண்ணு மூக்கு வாய் வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே. அப்புறம் வந்துட்டு இதை ஒரு ஆள் பார்த்துட்டு இதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய், அம்மா வெளியில் என்ன எழுதியிருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, யோ என்ன எழுதியிருக்குன்னா நாங்கள் என்னையா நினைக்கிறது சொல்லியா அப்படின்னு சொல்ல, அதை நீங்களே வந்து பாருங்க அப்படின்னது. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் நின்று பார்க்குறாங்க. பார்த்தா அந்த எழுதினதை பார்த்து இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. யார் இப்படி எழுதியிருக்கா, நம்ம வீட்டு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கா, அது எவன் பார்த்து சுட்ட தள்ளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு ஆதங்கத்தில் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்திக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ரேவதியும்
அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கோவத்தில் அதை பார்த்துட்டு சரி இங்கே வச்சு நம்ம எதுவுமே பேச வேணாம், வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போது மயில் வந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு வேளை இது அந்த சின்னத்தை வேலையாக இருக்கும், நீ உடனே போய் அந்த சிவனாண்டி சின்னத்தை பேசினாங்களே அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் காமி டிரைவர், அப்போ தான் வந்துட்டு அத்தையோட ஆட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க தான் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல, நம்மளே வேணும்னு அவங்க மேலே பழி போட்டால் நல்லா இருக்காதுல்ல, இதை முதல்ல யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், சரி வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிற்கிறாங்க. வேமா கார்த்தியை பார்த்ததும் சந்திரா வந்து முறைச்சிக்கிட்டே, பாத்தியாக்கா இவனால் இன்னும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன அசிங்க வரப்போதோ, அன்னைக்கு மாப்பிள்ளைய தலையில் அடித்து மயக்கம் போட வச்சது இவன் தான், அவரே வந்துட்டு வாயை திறந்து சொன்னார், நீ தான் நம்பவே இல்லை, இப்போ பார்த்தியா என்ன பண்ணியிருக்கான்னு, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இவனோட ஆசை, அதனால தான் இவனே ஊர் ஃபுல்லாக இப்போ எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். ஏன்க்கா நான் சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது, ஆரம்பத்துலேருந்தே இவனோட நடந்துக்கிற விதை எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாமே வந்துட்டு பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரியே தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முதலுதவி செய்கிறேன்னு ஒன்று செஞ்சான் பாரு, சி பார்க்கவே அருவருப்பாக இருந்துச்சு, அப்புறம் கலசத்தை இவனே திருடி வச்சுட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்து ஆக்ட் பண்ணி அப்பயும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணான், எல்லாமே இவன் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க்கா, நீ தாங்க்கா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்க, நான் சொன்ன அன்னைக்கே இவனை வீட்டை விட்டு வெளியில் அடிச்சு பற்றிருந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளோ தூரம் நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்ல, சித்தி வாய முடுங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவ மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவரும் அப்படிப்பட்டவர் கிடையாது, நானும் அப்படி இடம் கொடுக்குற பொண்ணு கிடையாது, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் மனசில் இருக்க அழுக்கெல்லாம் தூக்கி எறிங்க சே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, இங்கே பாரு ரேவதி நீ சின்ன பொண்ணு, உனக்கு அவனை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு சந்திரா திட்டிகிட்டு இருக்க, ஐயோ கொஞ்சம் சந்திரா போது நிறுத்து, நீ டிரைவரை அசிங்கப்படுத்தலை, என்னையும் ரேவதியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க, என் வளர்ப்பை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, கண்டிப்பாக என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டா, என் டிரைவர் அப்படி பண்ண மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்க்கா இன்னுமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க, நீ என்ன வேணா அமைதியாக்கிடலாம், ஊரில் உள்ளவங்கள பேசுகிறவங்கள நீ என்னக்கா செய்வ, ஊர் வாயை அடக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, ஊரில் வேலை இல்லாதவன் பொழுதுபோக்குக்காக இப்படி தான் என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், அதுக்காக என் வீட்டு பொண்ணை என்னையே சந்தேகப்பட சொல்கிறியா, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் அதை பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லை இவனை ஏன் இன்னும் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கல, இவன் அந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லியிருக்கான், நான் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான், இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, முதல்ல யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தங்கச்சிங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி விறுவிறுன்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன துப்பாக்கியோட போகிற, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்களாம் வர வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கிளம்புறாங்க. ஐயோ ஒரு வேளை என் புருஷன் தான் செஞ்சிருப்பாரோ, அதான் அக்கா துப்பாக்கியோட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க, ஊருக்குள்ளே துப்பாக்கியோட போகிறத எல்லாருமே பார்க்குறாங்க. சிவனாண்டி கிட்ட போய் வந்துட்டு சைலெல்லாம் சுட்டு மேலெல்லாம் சுட்டு மிரட்டுறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப, மண்டபத்தில் சொன்னேல நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, சி இந்த மாதிரிலாம் எழுதி வச்சு சில்லித்தனமாக பண்ணுற ஆள் கிடையாது, நான் தப்பு செஞ்சால் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்குருவேன், இதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்ல, மாயா அதெல்லாம் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, ஏன் உன் வீட்டு டிரைவரே இதை பண்ணியிருக்க கூடாது, அவன் தான் இப்படி ஏதாவது ஆசையில் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகுது அப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல, வாயை மூடு, நீ இந்த மாதிரி எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, கண்டிப்பாக ஜாமுன்னு நடத்தி காட்டுவேன், அதை நீ பார்க்கத்தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மேலே மறுபடியும் 3 தடவை ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிற, 3 புல்லட் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, மாயா அந்த திகம் கோவத்தில் இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.